Today we are going to see one more problem in Unit 2, that is one dimensional problem, that is the bar problem with self weight. That means that the self weight is there, that is in the bar the gravitational force is acting on that. We have to include that. If you include that, how we have to do it? So we have to find out the body force vector. That is, body force vector is the formula for that. F is equal to rho A L 2 1 by 1. These body force vector must be applied in every element that you have discretized. நீ எவ்வளோ டிஸ்கிரிப்டைஸ் எலிமினேட் பண்ணியிருக்கியோ அந்த பாருக்கு ஒன்றுக்கும் இதை அப்ளை பண்ணி அந்தந்த ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ரோங்கிறது டென்சிட்டி, ஏங்கிறது ஏரியா, லென்த்து. டென்சிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும், ஏரியா கொடுக்கணும், லென்த் கொடுக்கணும். நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் வித் யூனிட் 2ல் செல்ஃப் வெயிட் இருந்தால் எப்படிங்கிறத பார்ப்போம். A thin steel plate தான் அது. It is a one dimensional, we can take it, of uniform thickness of 25 mm is subjected to point load of 420 Newton at mid depth. இந்த mid depthல 420 Newton வந்து கொடுக்குது. இந்த இடத்துல லென்த் வந்து வேரியிங் கிராஸ் செக்ஷன் வந்து 100 mm, இது 80 mm, இது லென்த் வந்து 200, டோட்டல் பார்லேருந்து 400. இதோட திக்னஸ் கொடுத்துட்டான். திக்னஸ் வந்து T is equal to 25 mm. அதான் எழுதியிருக்கேன். திக்னஸ் 25, யங்ஸ் மாடுலஸ் இவ்வளவு, டென்சிட்டி இவ்வளவு, 400 Newton. ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரிட்டைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பாரை டிஸ்கிரிட்டைசஸ் பண்ணி எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரிட்டைஸ். ஐ ஹவ் டிஸ்கிரிட்டைஸ் திஸ். இந்த இடத்துல டிஸ்கிரிட்டைஸ் பண்ணி 1 2. அப்போ 1 2 எலிமெண்ட்டாக இருந்தால் 3 நோடு இருக்கும். அப்போது 1 நோடு, 2 நோடு, 3 நோடு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸடு. கண்டிப்பாக இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, இங்கே ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா செல்ஃப் வெயிட் வந்து அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டான். ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்கும். ஒருவேளை செல்ஃப் வெயிட் இல்லை அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் 0, இந்த ஃபோர்ஸும் 0. அப்போ இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ செல்ஃப் வெயிட் இருக்கனால இந்த கண்டுபிடிக்கணும், இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், பாடி ஃபோர்ஸ் வெக்டர் வச்சு. ஃபஸ்ட்டு ஏரியா, இந்த ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட் சொல்லியிருக்கேன் 100 × 25. திக்னஸ் வந்து 25. இதோட இந்த கிராஸ் செக்ஷன் இது 100 × 25 2500. அதே மாதிரி இது ஏரியா ஆஃப் த செகண்ட் எவ்வளவு 80 × 25. ஸோ அந்த இதையும் நம்ம கொண்டு வந்து பேஸ் இன்ட்டு திக்னஸ், அந்த இதையும் நம்ம பார்த்தாச்சு. we have find out the first element area, the second element area கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிஸ்பிளேஷன் டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், U1 U2 U3 கண்டுபிடிக்கணும். அதுமாதிரி என்ன கேட்டிருக்கான், ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கான். சிக்மா 1 சிக்மா 2 தெரியும். உனக்கு தெரியும் சிக்மா ஸ்ட்ரெஸ்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து தெரியும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இல்லைன்னா எப்படி எழுதலாம், சிக்மா அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு E × E, that is Young's modulus into strain. Young's modulus into strain எழுதலாம், because Young's modulus into stress by strain. Stress is equal to Young's modulus into strain. ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். The steel plate is subject to self weight, so we have to find out the force vector. That is, self weight is the pull of a gravitational force. That is the body force vector நம்ம சொல்லுவோம். அந்த gravitational force throughout the bar இருக்கும். அது throughout the bar இருக்கும். The F is equal to rho into A L by 2 1 by 1. இப்போ திருப்பி நான் எழுதியிருக்கேன் டென்சிட்டி, ஏரியா, லென்த். இப்போ ஃபோர்ஸ் வெக்டர் ஃபார் த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன். இப்போ F1 F2 டென்சிட்டி அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துருக்கான், ஏரியா கொடுத்துருக்கான். L1 வந்து 200 இதை அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிறது ஃபோர்ஸ் F1 F2 வேல்யூ 20 கிடைக்குது. அடுத்தது F2 F3 ஏரியா வந்து 200 mm². F2 ஃபோர்ஸ் F2 F3 இங்கே கிடைக்கிது. ஸோ F1 F2 F3 அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி அங்கே சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு 16 கிடைக்கும். அப்போ ரெண்டே அசம்பிள் பண்ணேன்னா எவ்வளவு ஒன்று கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் F1 எவ்வளோன்னு பாரு 20, F2 20 இருக்குது, இங்கேயும் 20 இருக்குது, இங்கே வந்து 16 இருக்குது. F2 இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது 16 இருக்குது. அப்போ 20 + 16 36 வரும். இந்த இடத்துல 36. ஸோ F3 எவ்வளவு, இங்கே இல்லை, F3 இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ F3. ஸோ அந்த ஃபோர்ஸ் வெக்டர் குளோபல் மேட்ரிக்ஸாக நான் அசம்பிள் பண்ணிட்டேன். I have assembled it. So now element 2க்கு போ. இப்போ குளோபல் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு நமக்கு. குளோபல் மேட்ரிக்ஸ் இந்த 420 என்ன, what is this 420 I have added? Because இந்த ப்ராப்ளம் வந்து மிடில் பாரில் ஒரு 420 நைட்டு ஆக்ட் பண்ணாது. எங்கே நோட் 2ல் நமக்கு இந்த இடத்துல ஒரு 420 நியூட்டன் ஆக்ட் ஆகும்.
அப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கும், இந்த நோட்டு. அப்போ நோட்டு உள்ள ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச பாடி ஃபோர்ஸ் வெக்டர் எவ்வளோ இருக்கும்? 36 நியூட்டன். ஸோ இந்த ஃபோர்ஸும் இந்த கொடுத்துருக்க ஃபோர்ஸ் 490 நியூட்டும் நீ கண்டுபிடிச்ச வெக்டர் பாடி ஃபோர்ஸ் வெக்டரில் கண்டுபிடிச்ச ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி நோட் 2ல் எழுது. அதைத்தான் எழுதியிருக்கேன். At point load 420 Newton is acting at mid path at node point 2. ஸோ இதை ஆட் பண்ணி 36 + 420. இப்போ இங்கே ஆட் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு ஃபோர்ஸை ஆட் பண்ணிச்சுன்னா அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் 20 நியூட்டன் ப்ளஸ் அந்த இது ஃபோர்ஸ் இங்கே அங்கே இல்லை. ஸோ வெறும் அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுது. அதனால் இது 3 எழுதியிருக்கு. ஸோ குளோபல் ஃபோர்ஸ் வெக்டர் கிடச்சிச்சு. அப்ளைங் ஃபைனைட் எலிமெண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபைனைட் எலிமெண்ட் ஈக்குவேஷன் இவ்வளோ நேரம் நம்ம பாடி ஃபோர்ஸ் வெக்டர் தான். ஃபைனைட் எலிமெண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணு? எலிமெண்ட் 1க்கு சப்ஸ்டியூட் பண்ணு. அதான் F1 F2 AE/L -1/1 U1 இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். வேல்யூ எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. வேல்யூ எல்லாம் I am substituted value 1 -1 -1 1 இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணி I got this. ஸோ அது மாதிரி 1 2 1 2 அசம்பிள் பண்ணுறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். நோடு 1 2 1 2 அசம்பிள் பண்ணுறதுக்காக திஸ் I have read. ஸோ ஃப்ரம் எலிமெண்ட் 2 U2 இங்கே வந்து U3 சாரி இது வந்து U3. ஸோ திஸ் இஸ் U3. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபைனைட் எலிமெண்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டேன். அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே பெருக்கிறேன். ஸோ I got this. ஸோ I got this equation. ஸோ குளோபல் மேட்ரிக்ஸ் நான் அசம்பிள் பண்ண உனக்கு தெரியும். 1 1 1 2 1 3 அப்படியே அசம்பிள் பண்ணேன்னா யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். கரெக்டாக பாரு. 1 1 1 2 நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அசம்பிள் பண்ணேன். 1 2 இந்த இடத்துல வந்து 1 1 1 2 1 3 எழுதிக்கோ. 2 1 2 2 2 3 எழுதிக்கோ. 2 மேட்ரிக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1 மேட்ரிக்ஸையும் எலிமெண்ட் 2 மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணி 1 1 இருக்கா 1 2 இருக்கா 1 3 அந்த மாதிரி இதை எழுதி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பாரு. ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். குளோபல் சாஃப்ட் மேட்ரிக்ஸ் இங்கே கிடச்சிருச்சு. இப்போ அப்ளை பவுண்டரி கண்டிஷன் U1 = 0 U1 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த பார்ட்டு 0. அப்போ U1 அப்போ U1 0 மற்றெல்லாம் எழுதிட்டேன். இப்போ 0 இருக்கிற காலமையும் ரோவையும் என்ன பண்ணு? கேன்சல் பண்ணு. இதையும் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணி 2 அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டேன். அல்ஜிப்ரிக் வழி U2 கண்டுபிடிச்சிட்டேன், U3 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்ஜெக்டிவ் அடுத்தது என்ன? ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸ்ட்ரெஸ் = சிக்மா. திஸ் இஸ் யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் E இன்டூ. அப்போ ஸ்ட்ரெயினுங்கிறது என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இது இப்படி கூட எழுதிக்கலாம். E இன்டூ du/dx. duங்கிறது சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸுங்கிறது லென்த், ஒரிஜினல் லென்த்து இது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இதை எழுதி U1 U2 - U1/L1. எலிமெண்ட் 1க்கு L1 தானே அந்த சேஞ்ச் இன் லென்த்து நம்ம U2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. U1 வந்து அந்த U1 வந்து இட் இஸ் ஃபிக்ஸடுங்கிறது அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இருக்காதா. ஸோ அந்த இடத்துல இந்த 0 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன். ஸோ யூ கெட் σ1 = இவ்வளோ கிடைக்கும். இவ்வளோ. அதே மாதிரி σ2ங்கிற எலிமெண்ட் 2க்கு என்ன பண்ண போகிறோம்? U2 - U3 - U2 எவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். U2வும் தெரியும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். லென்த்து 200. யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁻². ஸோ σ2 கிடச்சிடும். σ2 கிடச்சிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஈச் நோடல் பாயிண்ட்டை ரிசல்ட் மாதிரி இதே எழுதி. இதில் ஒன்று இது என்ன வித்தியாசம் அங்கன்னா இங்கே செல்ஃப் வெயிட் இருந்தால் பாடி ஃபோர்ஸ் வெக்டர் ஈச் எத்தனை எலிமெண்ட் கண்டுபிடிக்கோ அத்தனை எலிமெண்ட்டுக்கும் பாடி ஃபோர்ஸ் வெக்டரோட ஃபார்முலா F = ρAL/, அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு யூ டூ இட். அவ்வளோதான். அடுத்தது இந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்கிறேன். இங்கே ரெண்டுமே ஃபிக்ஸடு. இங்கே ரெண்டுமே செப்ட் வேரியிங் கிராஸ் செக்ஷன். அதேமாதிரி இங்கே பாரு வேரியிங் யங்ஸ் மாடுலஸும் வேரி ஆகுது. இது எதுவுமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி திங் இஸ் தட் ரெண்டு சைட்லோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. U1 பவுண்டரி கண்டிஷன் சொன்னால் U1 = 0 U3 = 0 U1 0 U3 0. இங்கே செல்ஃப் வெயிட் நெக்லெக்டட்னு சொல்லியிருக்கான். செல்ஃப் வெயிட் நெக்லெக்டட் அப்படின்னா இங்கே வந்து F1 0 F3 0 F2 மட்டும் இருக்கும். அப்போ நான் அதான் எழுதிருக்கேன். யங்ஸ் மாடுலஸ் வந்து நோடு வந்து 3. அப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 3/3 தான் இருக்கணும் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ இருக்குது? E1 and E2 போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். அப்போ U1ம் இது U3யும் இது. செல்ஃப் வெயிட் வந்து நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நோ பாடி ஃபோர்ஸ். அப்போ F1 0 இந்த சைடில் F2 0 F3 = F அது மட்டும் தான் இருக்குது. அப்போ எலிமெண்ட் ஈக்குவேஷன் எப்படி பண்ணுவேன்? A1 E1
பை L1. E1 தனியாக எடுக்கணும், இதுக்கும் தனியாக எடுக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனியாக எடுத்து அசம்பிள் பண்ணி விடும். இதை நாளைக்கு நம்ம இந்த ப்ராப்ளத்தை we will see in the next class. We will see in the next class. So today we have seen two problems. One is with sulfite and without sulfite. How the problem can be done. Thank you.